ஆக்ஸிலரி பிரெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளோட பிரெஸ்ட்டுக்கும் ஆக்சில்லாவுக்கும் நடுவில், அதாவது இந்த ஆம்பிட்டில் ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி வருது தான் ஆக்ஸிலரி பிரெஸ்ட்டுங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக மேரேஜுக்கு முன்னாடியே பெண்களுக்கு சின்னதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேரேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிறப்பு, பிரெஸ்ட் ஃபீடிங்கு இதெல்லாம் பண்ணும்போது அந்த ஹார்மோன் ஹைக் ஆகிறது, அதுக்கப்புறம் குறையிறது, இந்த மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் நடக்கும்போது அந்த ஸ்வெல்லிங்கோட சைஸ் வந்து பெருசாகிட்டு அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்வெல்லிங் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுக்கலனாலும் ஒன்றும் ஹார்ம் கிடையாது. அதனால் இந்த ஸ்வெல்லிங் வந்து ஒரு கேன்சராக மாறுறதுக்கோ வேறு மாதிரி ஆகிறதுக்கோ எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா இது லேடிஸ்க்கு வந்து அந்த இடத்துல ட்ரெஸ் பண்ணும்போது ஒரு டைட்டாக ட்ரெஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கிறது, ப்ளஸ் வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்கிறதுனால அது ஒரு பயம், ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுக்கறது. அப்புறம் காஸ்மெட்டிக் ரீசன்ஸ், இப்போ ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட முடியாது, இந்த மாதிரி ஸ்வெல்லிங் ஆம்பிட்டில் இருக்கும்போது ஸ்லீவ்லெஸ் போட முடியாத காரணங்கள், இந்த மாதிரி ஒரு சில காரணங்களுக்காக தான் வந்து லேடிஸ் வந்து அதை ஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த சர்ஜரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 ஹவர் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரில் மெயினாக என்ன பண்ணால் 2 விதமான ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அதாவது லைப்போசக்ஷனும் பண்ணணும், ப்ளஸ் வந்து அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஸ்கின்னையும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண தேவை இருக்கும். மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது வரக்கூடிய ஸ்கார் பார்த்திங்கன்னா நம்ம ஆம்பிட்டுக்குள்ளே வரக்கூடிய நிறைய ரிங்கிள்ஸ், ஆம்பிட்டில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல எக்ஸஸ் ஸ்கின் இருக்கும் நமக்கு, அதில் நிறைய ஸ்கின் ரிங்கிள்ஸும் இருக்கும். இந்த ரிங்கிள்ஸ்லேயே வர மாதிரி தான் நம்ம இந்த ஸ்கார் கொடுப்போம். இந்த ஸ்கார் வந்து ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ்லெஸ் வேர் பண்ணால் கூட ஆமுக்கு வெளியில் இந்த ஸ்கார் தெரியாது. இப்போ ஆப்ரேட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அந்த ஸ்கார் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு மாதிரி ஹார்டாகவும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு 3 மந்த்ஸ் பீரியடில் வந்து நல்ல ஹீல் ஆகி ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது நம்ம ஸ்கின்னோட நல்ல மர்ஜ் ஆகி வந்துடும். ப்ளஸ் வந்து ஆம்பிட்டுக்கு வெளியிலையும் இந்த ஸ்காரோட எந்த எவிடன்ஸும் இருக்காது. இப்போ ஆக்ஸிலரி பிரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனியோ காஸ்மெட்டிக் சர்ஜனியோ போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு தென் அவங்க எந்த மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.